ஹாய், ஹலோ, வணக்கம். நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த இந்த ஆணவ படுகொலையை பற்றி தான். ஸோ ஹானர் கில்லிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்து அந்த மாதிரி கில்லிங்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு வக்கரமான எண்ணம் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறத பார்க்கல, அந்த பையன் வீட்டு சைடு வசதிகளை பார்க்கல. அவங்க பார்த்தது என்னன்னா, அவன் என்ன ஜாதிக்காரன் தான் பார்த்துருக்காங்க. அவன் ஜாதியை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே அவர் ஒரு வக்கரமான ஒரு எண்ணம், கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சி அந்த பையனை அவ்வளோ சீக்கிரமாக அவளோட தம்பி அப்படி வெட்டி கொண்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ ஒரு வக்கரமான எண்ணம். அந்த எண்ணம் மக்கள் மனசில், சில மக்கள் மனதில் சொல்ல விரும்பலை, மோஸ்ட்டாக எல்லா ஹையர் காஸ்ட் அப்படின்னு கூறிக்கொள்கிற சமுதாயத்தில் பிறந்த எல்லாருக்கும் அது இருக்கத்தான் செய்யுது. இல்லை, சில பேர் வேணால் இல்லாமல் இருக்கலாமே தவிர 100-90 பேர் அந்த எண்ணத்தோடு தான் வாழ்கிறாங்க, அந்த எண்ணத்தோடு தான் பழகுறாங்க. நீ படித்தாலும் சரி, நீ நல்லா சம்பாதிச்சாலும் சரி, இது மாறப்போகிறது இல்லை. என்னோட குமுறல் என்னென்னா, இது ஒன்றும் எவ்வளோ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. இது ஆனால் ரொம்ப ஒரு கொடிய விஷயம். அடுத்தடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் ஒரு கொடிய விஷயம். இதெல்லாம் இது எப்படி மாறும்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் ஜாதிகள் கிடையவே கிடையாது, இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஏன்னா இதில் பாஸ்ட்லேயும் நடந்திருக்கு, இனிமேல் நடக்கத்தான் செய்யும். இதை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சாத்தியமாக தெரில. ஏன்னா அப்படி சொல்கிறது முட்டாள்தனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே எவ்வளோ பெரியார் வந்தாலும், எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்க வந்தாலும் இது மாறப்போகிறது கிடையாது. ஜாதி ரீதியான கொலைகள் தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு ஒரு தீர்வாக நம் எதையும் இங்கு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ உள்ள நிலைமை. நீ படித்தாலும் சரி, நீ வேலைக்கு போனாலும் சரி, உன் மீது நடக்கிற தாக்குதல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது மாறப்போவதும் இல்லை, மறையப்போவதும் இல்லை. நன்றி, வணக்கம்.